நண்பர்களே வணக்கம். நேரத்தை பணமாக மாற்றுறது எப்படி, அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது இம்பார்ட்டன்ட் திங்ஸோ அதை பண்ணுறது, எது இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கோ அதை முதல்ல முடிக்கிறது. ரெண்டாவது வந்து எல்லாத்தையும் இழுத்து போட செய்யாமல் நோ சொல்கிறது. மூணாவது ஏர்லி பெட்டுக்கு போகிறது. இப்போ நாலாவதாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். D³ = சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். D3 என்ன? D3னா டெடிக்கேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன் சொல்லுவேன் நான். அதில் டிவோஷன்ற வேர்டு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம என்ன விஷயங்கள் டாஸ்க் எடுக்கிறோமோ அதை வந்து என்டையர் ஃபோக்கஸை கொடுக்கணும். நம்மளோட ஃபோக்கஸை கொடுக்கணும். டிவோட்டியாக இருக்கணும். என்ன டாஸ்க் எடுக்கிறோமோ அதுக்கு டிவோட்டியாக நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ ஒர்க் பண்ணணும். நிறைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது. நான் பண்ணுற வேலை 2 தான். அட் டைமில் நம்ம 1 தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ப்ரௌசர் 20 ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது விண்டோஸில். அப்புறம் ஃபோன் இருக்கும். நம்மள்ட்ட 1க்கு 2 ஃபோன் இருக்கும். அதில் ஒரு நாளைக்கு 400 கால் வரும். முதல்ல நம்ம ஒரு டாஸ்க்கை முடிக்கும் போது காலை தூக்கி சைலண்ட் மோடில் போகணும். அடுத்தது நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பணத்தை நோக்கி ஓடும் போது நிறைய விஷயங்களை இழந்துடுறோம். அதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ நம்மளை வந்து ஒரு எனர்ஜி பூஸ்ட், நம்ம திருப்பி நம்ம பவுன்ஸ் பேக் ஆகி வர்றதுக்கு சில மியூசிக் மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது. அதனால் எப்பயுமே நமக்கு டைம் கிடைக்கும் போது யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி கம்பல்சரி ஒரு 10 நிமிஷம் மியூசிக் கேட்குறோமா, இதை வந்து நம்மளோட ரொட்டீனில் கொண்டு வாங்க. சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டாஸ்க் எடுத்தால், 4வது பாயிண்ட், ஒரு டாஸ்க் எடுத்தால் அதை கம்ப்ளீட் பண்ணிடணும், கம்பல்சரி பண்ணிடணும். நிறைய டாஸ்க் எடுக்கும்போது என்ன பண்ணுறோம், மல்டி டாஸ்கிங் ஒர்க் பண்ணும்போது நம்ம ப்ரெஷர் ஆகிடுவோம். அதுவே நேர பற்றாக்குறைய மாதிரி எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மியூசிக் கேட்கணும். ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் முதல் விஷயம் வந்து எது இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கோ அதை முடிக்கணும். ரெண்டாவது நோ சொல்லணும், ஸ்ட்ரிக்டாக முடியலன்னு சொல்லணும். மூணாவது ஏர்லி பெட்டுக்கு போகணும். நாலாவது மெயினான விஷயம், எது வந்து நமக்கு எந்த விஷயங்கள் நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு டிவோட்டியாக பண்ணணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5வது விஷயம், நம்மளுடைய நாட்கள் வந்து எனக்கு பிடிச்ச பொன்மொழி என்ன அப்படின்னா, அதிகாலை பறவை வெகு தூரம் செல்லும். அதனால் ஏர்லி ஸ்டார்ட் இது சக்ஸஸ். 5வது ஃபேக்டர் வந்து சக்ஸஸ் ஃபேக்டர் என்னென்னா ஏர்லி ஸ்டார்ட். நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும். எதுவுமே அதான் சொல்கிறேன், 3:30க்கு எந்திரிச்சிடணும். 4 to 5 தங்க நேரம் பண்ணியிருக்கணும். அப்போ எதுக்காக நம்ம ஏர்லியாக எந்திரிக்கிறோம்? நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கோ நம்மளோட ஆஃபீஸ்க்கு போகும்போதோ வேலை செய்கிற இடங்களுக்கு போகும்போதோ ப்ரெஷராக ஓட தேவையில்லை. பரபரப்பாக இருக்கும்போது நாம் பரபரப்பாகும்போது எல்லாரையும் நம்ம கூட இருக்கவங்களையும் பரபரப்பாக இருக்கணும். ரோட்லேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் எல்லா நேரத்துலையும் அந்த அறிகுறி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயங்களையும் ஏர்லி ஸ்டார்ட். இது வந்து நம்ம நேரத்தை பணமாக்கிறதுக்கான 5வது டிப்ஸு. எதையுமே சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும். காலையில் தான் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நம்ம எடுக்கிற டிசிஷன் சூப்பராக இருக்கும். நிறைய பிஸ்னஸ் ஐடியாக்கள் காலையில் தான் உதிக்கும். அதனால் நண்பர்களே, சீக்கிரம் தூங்கி காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். 6வது டிப் என்னென்னா, எது இம்பார்ட்டன்ட் இல்லையோ அது வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது. எது உங்களை இலக்குகள், நமக்கு மாதம் 1 லட்சம் வேணும்னா 3300 வேணும். அந்த இலக்கை விட்டு நம்ம நவரக்கூடாது. நம்ம வந்து ஒரு அன்இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து நம்மளை ட்ராக் பண்ணக்கூடாது, கீழே இழுக்கக்கூடாது. சரி, நமக்கு நிறையா நம்மளை சலனவோ சபலப்படுத்தவோ கூடாது, நம்மளை டைலூட்டோ பண்ணவே கூடாது. அப்போ எது தேவை எது தேவையில்லை, நம்மளோட இலக்கை அடையிறது நம்ம ஓடிட்டுருக்கோம். நமக்கு இது தேவை, கம்பல்சரி நமக்கு மாதம் 1 லட்சம் தேவை. அந்த 1 லட்சம் தேவையான செயலை மட்டும்தான் செல்லும். அதனால் 6வது பாயிண்ட்டு, தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன ஹோம்ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படின்னா, எழுதணும். இதெல்லாம் நம்ம தேவையான விஷயம், எது தேவையில்லாத விஷயம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு, அதை நிறுத்தணும் நண்பர்களே. திருப்பி நான் சொல்கிறேன் நண்பர்களே, 4, 5, 6 என்ன பாயிண்ட் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சிடணும். நம்மளோட ஒர்க்கை ஏர்லி ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்புறம் ஒரு டிவோட்டியாக இருக்கணும். எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அதை பவ்யமாக அதை முடிக்கிறதுக்கான ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கணும். இதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நேரம் பணமாக மாறும். See you on top.